இன்னைக்கு மார்னிங்கே எழுந்து எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இங்கே பக்கத்தில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன்ஸ்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஏர்லி மார்னிங் போனால் ஏதாவது வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கலாம். பேர்ட்ஸ் நிறைய இருக்கும், கொஞ்சம் ஜாகர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய டாக்ஸ் கொண்டு வரவங்க இருப்பாங்க, நல்லாயிருக்கும். மார்னிங்காக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஏர்லியாக எழுந்தாச்சு. நான் ரெடியாகி உட்காந்துட்டேன். இங்கே ஒரு ஆள், வாங்க உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணுறேன் நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஃபுல் டைம் மேக்கப் விட்டுட்டு என்ன கூட எனக்கு கூட காட்டாம அந்த மிரரை ஃபுல்லாக இவங்களுக்கே வச்சுட்டு ஃபுல் டைம் இதுலேயே முன்னாடி நின்றுட்டு ஆல்மோஸ்ட் 2 மணி நேரமா போடுறாங்க. சரி ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டு நானே ஒரு ஆம்லெட் போட்டு நானே சாப்பிட வேண்டிய நிலைமையில இருக்கேன். சொல்லணுமா இல்லையா, ஒரு நாள் பண்ணாலும் சொல்லணுமா இல்லையா, அப்பதான் நான் டெய்லி பண்றேன்னு நினைச்சுப்பாங்க. ஹே கைஸ், நான் வந்தாச்சு. ஒரு வழியா காலைல ரெடியாக ஆரம்பிச்சு மதியான நேரத்துக்கு ரீச் ஆயிட்டோம். ஸோ இங்கே கொஞ்சம் வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. சிங்கப்பூர் எப்போ வந்துட்டு மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும்னே சொல்ல முடியாது. இப்போ இப்படி இருக்கலாம் நல்ல மூடியா, பட் ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே கொஞ்சம் வாக்கிங் பெடஸ்ட்ரியன் ஃப்ரெண்ட்லியான ஏரியான்றதுனால ஜாலியாக நடந்து போகலாம், பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கார்டனிங் செட்டப் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நர்சரி வேணுன்ற திங்ஸ்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம், நல்ல பெரிய நர்சரியும் கூட. மோஸ்ட்லி பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வரவங்க அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே, செடி எல்லாமே வந்து கார்டனிங் வந்து ரொம்பவே விரும்புகிற ஒரு கண்ட்ரி தான் இங்கே இருக்கும். நம்ம இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக இட்லி பூலாம் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பெரிய செட்டப். ஆமாம், நாங்கள் எங்கள் ஊரில் இட்லி பூ தான் சொல்லுவோம். அது மாதிரி வெளியிலும் வச்சுருக்கோம். லைக் இந்த நம்ம பால்கனி ஏரியாஸ் இருக்கும்ல, அதில் மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். காடு மாதிரியே இருக்கும், நம்மளால் நம்பவே முடியாது. அது ஒரு ஹையர் ஃப்ளோரில் தான் வச்சுருக்கேன், அவ்வளோ பெரிய ஒரு செட்டப் பண்ணேன். ஆனால் உங்கள் கண்ணாடி சமையல் ஆக்சுவலாக நான் சன் அடிக்காமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இல்லை நல்லா இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு. இந்த vlog ஃபுல்லாக இந்த கண்ணாடியோட தான் நீங்கள் பண்ணுறீங்க. என்ன பண்ணாலுமே என்னால் இந்த கண்ணாடி மாற்ற முடியாது. மாற்றுச்சுன்னா அப்புறம் என் கண்ணு என்னால் பார்க்க முடியாது, மற்றவங்கள அதிகம் பார்க்க முடியாது. என்ன சொல்ல வராங்கன்னா, சேஃபான ஒரு இடம், நம்ம ஜாலியாக நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். பக்கத்தில் ஒருத்தர் இரும்பிட்டு போகிறாரு, நாங்கள் வேறு மாஸ்க் போடல. இப்படியே பேசியிருந்தேன்னா ராத்திரி ஆகிடும், கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கலாமா? இப்போ 1 கிலோமீட்டர் தானே, 5 நிமிஷத்தில் ரீச் ஆகிடும். வாங்க. மேடம் பொட்டானிக்கல் கார்டன் போகிறேன்ற ஒரு சந்தோஷத்தில் டோராவின் பயணங்கள் மாதிரி தனியாக நடந்துகிட்டே இருக்காங்க என்னை விட்டுட்டு. வாங்க போய் பார்க்கலாம் எங்கே தான் போய் முடிக்கிறாங்க. அங்களும் நடக்கிறோம் 7 கடல் தாண்டி ஒரு வழியாக கடைசியாக ரீச் ஆகிட்டோம். வெல்கம் டு பொட்டானிக்கல் கார்டன்ஸ். ஷபா, இப்போவே கண்ணு கட்டுது. இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ரொம்ப பெரிய இடம். இதில் 4 கேட் இருக்குது உள்ள என்ட்ரன்ஸ்க்கு. இப்போ நாங்கள் வந்தது ஆர்கிட் கார்டன் மெயினான்றதுனால நசிம் கேட் வழியாக நாங்கள் உள்ளே என்ட்ராயிருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ. சுற்றி ஒரு வழியாக நம்மளோட கார்டன்ஸோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. ஹலோ, ஹாய். ஸோ ஃபைனலி நம்மளை பொட்டானிக்கல் கார்டனில் என்னோட ஃபேவரட் பிளேஸில் எத்திட்டு. ஸோ இதான ஆர்கிட் கார்டன். ஏன் இந்த இடம் ஃபேவரட்ன்றதை சொல்லுங்கள். അതാണ് ബിക്കോസ് ഇവിടെ ഫുൾ ഓർക്കിഡ്സ് ആണ്, എല്ലാമേ ഫ്ലവറിംഗ് ആയിട്ടുള്ള പ്ലാന്റ്സ് ആണ്. പിന്നെ ഇതിന്റെ ഉള്ളിൽ കയറിയാൽ തന്നെ ഭയങ്കര ഒരു ഗ്രീനറി, നല്ല തണുപ്പ്, ആർക്കും വന്നാലും ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരു സ്ഥലമാണ്. ஆமா, நல்ல ஒரு கோல்டான ஒரு வெதர் உள்ள. இன்னைக்கு ஆக்சுவலா ப்ளசன்ட்டா இருக்கு வெதர். இன்னைக்கு வெதർ സൂപ്പർ ആയിരിക്കും. എപ്പോഴും ഇതിന്റെ അകത്ത് കയറി കഴിഞ്ഞാൽ പുറത്ത് അത്യാവശ്യം ചൂടാണെങ്കിലും ഉള്ളിൽ കുറച്ചൊരു കോൾഡ് ആയിട്ടുള്ള ക്ലൈമറ്റ് ആണ്. ஆமா, இது ஒரு வேற உலகம் தான். உள்ள வரும்போது வந்துட்டு பயங்கர ஒரு நல்ல ஒரு ஃபீல். எவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த இடத்துக்கு நாங்க வருவோம் பொதுவாகவே. சரி, ஓகே. இங்கே லோக்கல்ஸ்க்கு வந்துட்டு டிக்கெட் கம்மி தான். டூரிஸ்ட்க்கு வந்துட்டு $15 சம்திங். ஆனால் லோக்கல்ஸ்க்கு வந்து 3 times 1/3 ஆஃப் இட் தான். ஸோ அதனால் எங்களுக்கு $5 சம்திங் தான் டிக்கெட்டு.
ஆனால் உள்ளே வந்துட்டு worth the money. நாங்கள் உள்ளே வந்தோன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு சும்மா வந்து உட்காரத்துக்குலாம் இடம் இருக்கும். நம்ம பேக்கில் மேடம் பேக்கில் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஆமாம், நேச்சர் லவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் சிம்பிளா சொல்லணும்னா. இல்ல நம்ம போற எல்லா இடமே இப்படிதான் இருக்கு. நாங்க 2 பேருமே கொஞ்சம் காட்டுவாசி மாதிரி தான். அதனால நான் என்னை விட அவங்க தான் ரொம்ப, ஏன்னா வயநாடு கூட சேர்ந்து நீங்களும். ஆமா, நானும் வந்துட்டு காட்டுவாசியா மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எங்கேயாச்சும் பூ இருந்துச்சுன்னா போதும், சாதாரணமாகவே நின்றுவா. இந்த இடத்துல ஃபுல்லாகவே பூ இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் அவளை இழுத்துட்டு போகிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. எங்க திரும்பினாலும் பூவும், எங்க திரும்பினாலும் அழகான பூக்கள் தான். ആക്ച്വലി ഈ തവണ വന്നപ്പോൾ കുറച്ച് പൂക്കളൊക്കെ കുറവായിട്ടാണ് എനിക്ക് പേഴ്സണലി ഫീൽ ചെയ്തത്. ഇതെന്തോ ഓഫ് സീസൺ ആണെന്ന് തോന്നുന്നു. ലാസ്റ്റ് ടൈം ഞങ്ങൾ ഡിസംബറിലായിരുന്നു വന്നത്. അപ്പോൾ ഫുൾ ഓഫ് ഫ്ലവേഴ്സ്, ഭയങ്കര ബ്യൂട്ടിഫുൾ ആയിരുന്നു കാണാൻ. ஆமாம், ப்ளூமிங் சீசன் வந்தப்போ நாங்கள் எடுத்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் லேட்டர் ஆன். அதையும் கொஞ்சம் பாருங்களேன். இந்த இடம் இவ்வளோ ஒரு ஹெவன்லியான ஒரு ஃபீல் கொடுக்குறதுக்கு மெயின் ரீசனே இங்கே இருக்க இந்த ஒர்க்கர்ஸ் தான். ஃபுல் டைம் டயர்லெஸ்லி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ഇതൊരു വലിയ ഗാർഡൻ ആയതുകൊണ്ട് തന്നെ ചുറ്റിക്കറങ്ങി നമ്മൾ ഉറപ്പായിട്ടും ടയേർഡാവും. അത് അറിഞ്ഞുകൊണ്ട് അവർ കറക്റ്റായിട്ട് ഇടയ്ക്കിടയ്ക്ക് സീറ്റിംഗ് അറേഞ്ച്മെൻ്റ് ഒക്കെ വെച്ചിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് നമുക്ക് ഇരുന്ന് റെസ്റ്റ് എടുത്ത് ആസ്വദിച്ച് നമുക്ക് മുന്നോട്ട് പോവാം. எங்கேயாவது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் ஏரியா வந்துடுச்சுன்னா போதும், கதை முடிஞ்சது. அங்கேயே ஒரு 10 நிமிஷம் போயிடும். அதனால் காதில் கேட்டோம் கேட்காத மாதிரியே போயிட வேண்டியது தான். பேபி இங்கே பாருங்களேன், அதை விட பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் இருக்குது. ഇതാ വന്നു. பொதுவாகவே இந்த வாட்டர் ஃபால் சவுண்ட் கேட்டு தான் நான் தூங்குவேன் நைட் டைமு. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த சவுண்டு கேட்டோன்னே இருக்கிற டயர்டில் இங்கேயே படுத்து தூங்கலாமான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் இடத்துக்கு போகணுமே, வாங்க மெல்லவே நடக்கலாம். This is heaven. ஆமா, நம்ம ஒரு விதமாக சாகசம் கட்டிட்டு இருந்தா இங்கே ஒருத்தர் வேறு விதமாக சர்க்கஸ் கட்டிகிட்டு இருக்காரு. கிட்ட போய் எடுக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே ஒரே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடிட்டார்.
ஒரு வழியாக இந்த ஆர்கிட் கார்டனை சுற்றி பார்த்துட்டு என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டே திருப்பி வந்தாச்சு. செம்ம டயர்டா சாமி. இதுக்கே டயர்டானா எப்படிப்பா, இன்னும் நிறைய இருக்குது பார்க்கறதுக்கு. வாங்க. பச்சை மிளகா கிடையாது, இது கேண்டில் ஃப்ளவர் தான். இந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. இதை பாருங்க, நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. வெல்கம் டு கிரேட் ட்ரீகார்டன் மேஜிக் ஷோ. சிங்கத்தை குழந்தைய மாற்றியாச்சு. வாங்க கார்டன் வெளியே போய் பார்க்கலாம். രണ്ട് സൈഡും നല്ല ഭംഗിയായിട്ടുണ്ട്. ഇതിൽ ഏത് സൈഡിൽ പോകണം എന്നുള്ള വലിയൊരു കൺഫ്യൂഷനിലായിരുന്നു ഞാൻ. ഒരു വഴിയെ ലെഫ്റ്റ് പോകാമെന്ന് തീരുമാനിച്ചിട്ടുണ്ട്. കറങ്ങി തിരിഞ്ഞ് മിക്കവാറും ചിലപ്പോൾ മറ്റേ വഴിയിലെത്താൻ ചാൻസ് ഉണ്ട്. ஆனத்தாமரை தமிழில் என்ன தெரியல. இதில் நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் மேலே ஏறி உட்காந்துருக்கோம். இன்ஃபேக்ட் லைக் அனகோண்டாவே மேலே படுத்துட்ருக்கோம். அமேசான்லலாம் டிஸ்கவரி சேனலில் போட்டு பார்த்துருக்கேன். குழந்தைய ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நல்ல ஒரு பெருசாக தானே இருக்குது. ஆனால் இது எல்லாம் கொஞ்சம் பழசுன்னு நினைக்கிறேன். நீங்களும் உட்காந்து பாருங்கள் பேபி. ஓஹோ, அப்போ உங்களுக்கு என்ன இங்கே விட்டுட்டு போகிறது பிளான்? കല്ലി. ഞങ്ങൾ ഇത്തവണ ഈ ലേക്കിലേക്ക് വരാൻ വേണ്ടിയിട്ടുള്ള മെയിൻ റീസൺ ഈ കാണുന്ന സ്വാനാണ്. ലാസ്റ്റ് ടൈം ഞങ്ങൾ വന്നപ്പോൾ ഇവിടെ അട വെച്ചിട്ടുണ്ടായിരുന്നു ഇവർ രണ്ടുപേരും കൂടെ. നല്ല രസമായിരുന്നു അവർ കൂടുണ്ടാക്കുന്നതൊക്കെ കാണാൻ വേണ്ടി. ഇത്തവണ കുഞ്ഞുങ്ങളെ കാണാലോ എന്ന് വിചാരിച്ചാണ് വന്നത്. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மானிட்டர் லிசார்ட்ஸ் வந்துட்டு இது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 9 to 3 ஒரு சேஃப்டியான ஒரு ஏரியாவில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்தால் பார்க்க முடியாது, அந்த டைம் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னதான் ஸ்வான் இல்லாத லேக் கொஞ்சம் லைட்டாக எம்டினஸ் கொடுத்தாலுமே மழை வந்துட்டு எங்கள் மூடை செட் பண்ணுச்சு. சூப்பரான ஒரு வெதர், நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ட்ரிஸ்லியான ஒரு கிளைமேட். நாங்கள் இதில் இறங்கி ஆட்டம் போட்டு ரெயின் டான்ஸ்லாம் பண்ணி நிஜமாகவே நல்லா என்ஜாய் பண்ணோம். நேச்சர் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு டிசால்வ் ஆல் யுவர் ஒரீஸ்ன்ற மாதிரி இதுதாங்க நிஜமாகவே ஒரு ஹெவன் இன் எர்த்துன்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு இடம். நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். எங்களை மாதிரியே இந்த வீடியோவை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்.